ஓம் சிவாய நம. அஸ்வினி, மகம், மூலம் இது மூணுமே வந்து கேதுவோட நட்சத்திரம். ஜென்ரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல அஸ்வினில மகத்துல பிறந்தவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஹை லெவல்ல தான் இருப்பாங்க. லைஃப்பும் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணின்னு போவோம். ஆனா இந்த மூலத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் லைஃப் அமையறதே செகண்ட் ஹாஃபா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏன் அந்த மூலத்தை வந்து ஒதுக்குறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கே தெரியல. சில இந்த கேதுவோட ஆதிக்கம் பெற்ற இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது விநாயகர் பெருமை. கேதுனாலே விநாயகர் நமக்கு தெரியும். இதை அடுத்து கேது அப்படின்னாலே அதுக்கு தலை வந்து உருவம் எல்லாம் மனித உருவம், தலை மட்டும் பாம்பு தலை இல்லையா? ஞானம். தலையில இருக்கக்கூடிய சர்ப்பம் எதை குறிப்பிடுறதுன்னா ஞானம், அதை குறிப்பிடுகிறது. குண்டலினியோட மொத்த சக்தியுமே தலையில வந்து சர்ப்பம் நிற்கிறது தான் அது ஞானத்தினோட ஒளின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுல வாராகி அம்மன், பிரித்திங்கர தேவி, நரசிம்மர், நாகதெய்வங்கள் இவங்க அஸ்வினி, மகம், மூலம் இதுல பிறந்தவங்க வழிபாடு செய்யலாம். அதிகமா வந்து இது போல இருக்கக்கூடிய தெய்வங்களை செலக்ட் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளேயே நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும்னு சொல்லலாம். தெய்வத்தை வழிபாடு பண்றது, இந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா உங்களை ஈடுபாடு படுத்திக்கிட்டலாம் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் டியூன் பண்ணணும்னு சொல்லலாம். ரெட் கலர் அதிகமா யூஸ் பண்றது, வானவில் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து யூஸ் பண்றது. வானவில்னாலே 7 வர்ணங்கள், 7ன்றது கேது. ஸோ இதெல்லாம் கனெக்டிங் தாங்க எல்லாமே ஒன்னொன்னும். பிரபஞ்சத்துல எல்லாமே கனெக்டிங் தான். நமக்கு தான் அதோட வேரியேஷன் தெரியாம இருக்கு. ஸோ இது ஒண்ணு. அடுத்து வந்து நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது 1, 3, 7 இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும். இது போக 7 முக ருத்ராட்சம், அது வந்து ஒரிஜினல் ருத்ராட்சமா 7 முக ருத்ராட்சம் வந்து நல்லா மந்திரம் எல்லாம் சாட்டிங் பண்ணி அதை வந்து நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றமா இருக்கும். இதெல்லாம் வந்து அனுபவங்க, சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை. அஸ்வினி, மகம், மூலத்துல பிறந்தவங்க 7 முக ருத்ராட்சத்தை அணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும்.